சிறகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோடில் நம்ம முத்துவும் மீனாவும் இருந்துட்டு செல்வத்துக்காக போயிட்டு லாயரை பார்க்குறாங்க. லாயர் இருந்துட்டு இந்த கேஸு ரொம்பவே கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. ஆனால் கேஸ் கொடுத்தவங்க உங்கள் ரிலேட்டிவ் தானே, அவங்கக்கிட்ட சொல்லி கேஸை வாபஸ் வாங்கியிருக்கலாமே அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரிலேட்டிவ் தான், ஆனால் எங்களுக்கும் அவங்களுக்கும் செட் ஆகாது. ஏன்னா இவர் கார் டிரைவர், அவர் போலீஸு. அதனால் அவருக்கு இவரை பார்த்தா சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஆரம்பத்தில் இருந்தே இவருக்கும் அவருக்கும் செட் ஆகாது. இவர் பொறுத்து போனாலையோ, ஆனால் அருண் பொறுத்து போகவே மாட்டார். ஏதாவது ஒரு மூலயமா பழி வாங்கிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மீனா நடந்த எல்லா விஷயத்தையும் லாயர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, அப்படின்னா இந்த கேஸ் கூட உங்களை பழி வாங்குறதுக்கு கூட இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பழி வாங்கிறதுக்காக இருக்கலாம் இல்லை, அதுதான் உண்மையும் கூட அப்படின்ற மாதிரி நம்ம முத்துவும் மீனும் சொல்கிறாங்க. நீங்கள் தான் மேடம் எப்படியாவது செல்வானனை காப்பாற்றி கொடுக்கணும், அவங்க குடும்பமே ரொம்ப பாவமாக இருக்குது பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. செல்வம் என்கிட்ட சண்டை போட்டுட்டு தான் மேடம் போனால், ஆனால் அந்த அம்மா நடுவில் ஃபோன் பேசிட்டு வந்ததுனால தான் இப்படி யதார்த்தமாக ஆக்சிடெண்ட் நடந்துருச்சு. அதுக்காக அவங்க கேஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. செல்வத்தை 10 வருஷம் 15 வருஷம்னு சொல்லி அவங்க குடும்பத்தை பயம்படுத்தியிருக்காங்க. நீங்கள் தான் எப்படியாவது எங்கள் பக்கம் பேசி இந்த கேஸை வாபஸ் வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.